அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட பல பிரச்சனைகளை பத்தி பேசப் போறோம். இன்னைக்கு முதல் நிதி ஆயோக் கூட்டம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் முன்னாடி என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமா இன்னைக்கு தமிழகத்துல நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உளவுத்துறையோட அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. அத பத்தி நம்ம பேசப் போறோம். அடுத்து சில கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்த பெரும் தலைகள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருப்பாங்க. இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும், எரிச்சலையும் கொடுத்துருக்கும். இப்போ அந்த பெருந்தலைகள் புறம் அவங்களுக்கு பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தை பத்தி பேச போறோம். டெல்லியில இன்னைக்கு பிரதமர் தலைமையிலான 11வது நிதி ஆயோக் கூட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் தனிப்பட்ட நேரம் ஒதுக்கப்படும். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கும் நேரம் ஒதுக்கி இருக்காங்க. அதுல என்னெல்லாம் இன்னைக்கு பிரதமர் முன்னாடி அவர் கேட்டிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். இன்னைக்கு தமிழகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மேம்பாலங்கள் கட்டும் பணி வந்து பாதியில நிக்குது. மெட்ரோ ரயில் திட்டம் பாதியில நிக்குது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுரையில அமைய போற எய்ம்ஸ் பத்தின மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பத்தி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேசியிருக்காரு. இது அதாவது தமிழகத்துக்கு விட போற நிதி, அதாவது அவங்க விடுவிப்பாங்க பாத்தீங்களா, நிதி பத்தி நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. தமிழகத்துக்கு நிலுவையில் இருக்கிற நிதியை வந்து திரும்ப நீங்க வந்து கொடுக்கணும், எங்களுக்கு நாங்க நிறைய திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது போக இன்னைக்கு கூட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்கார். அப்படின்றனால பிரதமர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பெற்றிருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும், இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் வந்து பெண்களுக்கு சிறப்பான ஒரு இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை கொடுத்து சிங்கப்பெண் படையை அமைக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய நாட்டுக்கு மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பரிசீலனையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த திட்டம் மூலியமா பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட அரசுக்கு 400 கோடி ரூபாய் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தனியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றது. இன்னைக்கு அவருடைய அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்ட மகளிருக்கான 2500 ரூபாய் திட்டம், 6 சிலிண்டர் திட்டம், இந்த அண்ணன் சீர் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும், இது போக கட்சிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது அவங்களுக்குன்னு வரப்போற நிதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு மத்திய அரசோட நிதியை எதிர்பார்க்குற ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்றனால நிறைய விஷயங்களை முன் வச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேச்சு அப்படின்றது இருந்துச்சு. ரொம்பவே சிறப்பாக வந்து கையாண்டிருக்காரு இந்த ஒரு நிலைமையை. ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இல்லத்திலேருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்காக கிளம்புன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்தோட உணவகத்தில் ஒரு தீ விபத்து, சும்மா நார்மல் சின்ன அளவில் தீ விபத்து மின் கசிவால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிட்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அங்க சாப்பிட்டுட்டு இருந்த சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு மூச்சு திணறல் வந்திருக்கு. அதிக அளவு அங்க புகை மூட்டமா இருந்திருக்கு. இது வந்து யாரும் சதி வேலையா இல்ல உண்மையிலே மின்கசிவு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விசாரணை போயிட்டு இருக்கு. ஏன்னா முதல்வர் கிளம்புனா 5வது நிமிஷத்துல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றனால கண்டிப்பா இதை வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வட்டாரங்கள் பெருமளவுல வந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அது என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டா அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த 2வது விஷயம், இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. உளவுத்துறையோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய தமிழக அரசு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற 1 மாச காலம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களுடைய அந்த ஒரு நடவடிக்கைகள் குறிப்பாக வந்து என்னெல்லாம் பண்றாங்க, தொகுதிக்கு எதுவும் பண்ணியிருக்காங்களா, இல்லை ரொம்ப ஒரு மாதிரியா வந்து நடந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகள் குறித்த கண்காணிப்பு வாரம் ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி முதலமைச்சரோட டேபிளுக்கு அந்த ஒரு அறிக்கை வந்து போகும். இந்த எம்எல்ஏ இப்படி செயல்பட்டிருக்காங்க, இந்த எம்எல்ஏ இப்படி செயல்பட்டிருக்காங்க, அது வேற கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஒட்டுமொத்த முதல்வரின் கீழ் இயங்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள். அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது ஒருவேளை உளவுத்துறை எடுக்கிற ரிப்போர்ட்ல இந்த அமைச்சர் வந்து நல்லா வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காரு, ஆனா இந்த மாதிரி பண்றாரு, இந்த எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து காசு ஆட்டே போடுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. சில நல்லதும் இருக்கு, சில கெட்டதும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை மூலியமா முதலமைச்சரோட டேபிளுக்கு உளவுத்துறை கொண்டுட்டு போய் வைப்பாங்க. இதுதான் எவ்வளோ நாளும் நடந்துட்டு இருந்து வர ஒரு மிக முக்கிய கோப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்திருக்கு, எடப்பாடி அவர்களுக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றது 1 மாத காலத்துல 2 முறை இந்த அறிக்கை அப்படின்றது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா,
இந்த அறிக்கையை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் அந்த ஒரு அறிக்கையில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றி வைக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு உளவுத்துறை மூலியமாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆலோசகராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மூலியமாக நம்மளுடைய முதலமைச்சர் காதுக்கு எட்டியிருக்கு இந்த விஷயம். இது யாரு, இந்த விஷயத்தை யார் பண்ணுறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது யாருன்னு தேடிட்டு இருக்காங்க, இன்னும் ஆள் வந்து கண்டுபிடிக்கல. ஆனால் அவர் ஒரு அமைச்சர் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. கோப்புகளில் இருக்கிற சில பேப்பர்கள் எல்லாம் உருவிட்டு இதை வந்து புதுசாக வந்து அதாவது அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டு வைக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது இன்னும் யார் என்ன ஏது அப்படின்ற முழு விவரம் வரல. கண்டிப்பாக விவரம் வந்தோடனே நம்ம வந்து எப்போவுமே தெளிவாக சொல்லிடுவோம் அப்படின்றனால தான் நான் யாருடைய பெயரையும் வந்து குறிப்பிடலை. கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லுமே அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை தான் போட்டு உருட்டுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மளோட சேனலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் வந்து என்ன மாதிரிலாம் வந்து தப்பான விஷயம் நடக்குதோ நம்ம சேனலில் நம்ம எடுத்து பேசுவோம் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக செயல்படுற எந்த ஒரு அமைச்சரோ, அவர் எப்பேற்பட்ட அமைச்சரோ, எப்பேற்பட்ட எம்எல்ஏவோ, சாதாரண தொண்டரோ, யாராக இருந்தாலும் தப்பு தான் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பார்வை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலை தான் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை அவர் சீக்கிரம் எடுப்பார் அப்படின்றத நம்ம நினைப்போம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 3வது விஷயம் நம்ம பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வந்து ரீசெண்டாக சேர்ந்த பல கட்சி பிரமுகர்கள், பெரிய அதாவது பழைய கட்சிகளில் தலைவராக இருந்தவர்கள், எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சீட்டு கிடைக்காத விரக்தியில் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புகலிடம் புகுற இடமா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு ஏகப்பட்ட பெருந்தலைகள் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உட்பட நிறைய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அவங்க வந்து அதிமுக காரங்களா இருக்கலாம், திமுக காரங்களா கூட இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய குண்டோனை தூக்கி போட்டிருக்கு, நாங்கள் உங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சவங்க ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்காங்க. போஸ்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களை இடம்பெறாமல் புது ஆட்கள் வந்து வர்றாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து உழைச்ச நம்மளுடைய விஜய் அவர்களுக்காக உழைச்ச மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு வகையில் இப்போ வந்து சேர்ந்த பெரும் தலைகள் வந்து ஏன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திருச்சி வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆள், தேர்தலுக்கு நம்மளுக்கு எதிராகவே செயல்பட்டவர். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்காரு. அவங்களாம் என்னத்த நம்ம சொல்கிறது, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரில, அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நிலமை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிலமையில இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இவங்களுக்குலாம் ஏதாவது பொறுப்பு கொடுத்துட மாட்டாரா, கட்சி பணிகளுக்கு வந்து இடம் கொடுத்துட மாட்டாரா, கட்சிக்குள்ளே எதனா பொறுப்போ அல்லது வந்து வார்டுகளில் ஏதாவது பொறுப்போ அந்த மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பனையூர் வாசல்ல அப்படின்றதும் அவங்களுக்கு எவ்வித பதவியும் இப்போதைக்கு கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் ஒற்றை ஒரு சொல்லா இருக்குது. என்னன்னா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு தொண்டர், அவ்வளோதான். எங்களுடைய தமிழக வெற்றி கழக கவுன்சிலரோ இனி வரக்கூடிய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ வந்து அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் சாதாரண தொண்டராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவாக இருக்கிற ஒவ்வொருத்தர் கூட விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணித்தவங்க தான். ரீசெண்டாக வந்தவங்க, வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க வேணால், கட்சிக்கு உழைச்சவங்க வேணால் எம்எல்ஏக்கள் ஆயிருக்கலாம். இன்றைக்கி அவங்க சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய வந்திருக்கிற சில பெருந்தலைகள் நீங்கள் வந்து பணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. நீங்கள் முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டராக மட்டுமே உங்களுக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கு, நீங்கள் அதுக்கே லாய்க்கா இல்லையான்றதை நாங்கள் அப்புறம் தான் சொல்லுவோம் அப்படின்றனால இப்போ வரைக்கும் வந்து ஒற்றை சொல்ல முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உண்மையிலே இது வந்து இந்த சொல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் திருச்சி வெல்லமண்டி நடராஜனுக்குலாம் ஏதாவது கட்சி பொறுப்பு கொடுத்தாங்கன்னா திருச்சியே வந்து காரி துப்பிடும். நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நிலமை வந்து இன்னைக்கு திருச்சியில் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி ராகவா லாரன்ஸ்லாம் வந்து ஒதுக்க போகிறாருன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து எதிராக வந்து இன்னைக்கு நம்மளோட கமெண்ட்டில் வந்து போடுறீங்க, இவர் வந்து சரிப்பட்டு வர மாட்டார், அவர் நல்லவர், அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு போட்டோம், வேறு தொகுதியில் நிற்கிறாரு, ஒரு ஓட்டு விழுகல, அவர் எந்த கட்சியில் வேணாலும் நின்றுட்டு போகிறாரு, அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்க போகிறவங்க தூய சக்தி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ நாள் நம்மலாம் பயணிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஊழல்வாதிகள் வந்து சேரும்போது கண்டிப்பாக இது கட்சிக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இதை சீக்கிரம் கலைந்து எடுப்பார் அப்படின்றத நம்ம நம்புவோம். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.